இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே, இந்த காலை வேளையில வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 103 அதிகாரம் 6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பா இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நீதி செய்வேன், நியாயத்தை செய்வேன் என்று வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தின் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டு இருக்கீங்க, என்ன காரியத்தினால் நீங்க நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்க என்று மனுஷங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீதி செய்வார் என்று நம்மோட பேசுகிறார். இன்றைக்கு நீதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்களா? நியாயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு நீதி செய்வேன், நான் உங்களுக்கு நியாயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி உங்களை மீட்டு கொள்ளுவார். இன்றைக்கு நான் மறைத்து விடுவேன், இந்த காரியம் என் வாழ்க்கையில் நீதி இல்லை, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து எதற்கு இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நீதி செய்வார், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நீதி செய்வார். நியாயத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். மனிதர்கள் இடத்தில் நமக்கு நீதியும் நியாயமும் கிடைக்காது. தேவனிடத்தில் நாம் நிற்கும் போது தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் துன்பத்தின் நடுவிலே இருக்கிறேன் அப்பா, நீங்க என்னை கண்ணோக்கி பாருங்க என்று நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய துன்பத்தை அறிகிற தேவன் ஒருவர் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உங்களை மீட்டு கொள்ளுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு நீதி செய்வேன், நியாயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன் வாயை விரிவாக திற, ஆண்டவர் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நீதி செய்வேன், நியாயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்தில் நீங்க கேட்கிற காரியங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்க கேட்கலையா, ஏன் இசப்பா என் வாழ்க்கையில மௌனமா இருக்கீங்க என்று நீங்கள் கதறலாம், வேதனைப்படலாம். யார்கிட்ட என் பிரச்சனையை சொல்ல முடியும், யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று வேதனையோட நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், உங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் என் தேவன் சமீபமா இருக்கிறார். நொறுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர், மனுஷன் அல்ல, பொய் சொல்ல அவர் நியாயாதிபதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில கண்ட துக்கத்தை காட்டிலும் சந்தோஷத்தை நம் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதனையோட இருக்கீங்களா, கண்ணீரோட இருக்கீங்களா, என் வாழ்க்கை மாறுமா, எனக்கு உதவி செய்ய யாரு இருக்காங்க? எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உன் நிந்தனையை மாற்ற முடியும், உன் அவமானத்தை மாற்ற முடியும், உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். எந்த மனுஷனால் செய்ய முடியாது, என் தேவனால் எல்லாம் கூடும். என் ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
இருக்கிறது. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு நிந்தனையோடு இருக்கலாம், நிந்தனையோட துக்கத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எதற்காக இந்த வாழ்க்கை? என்றைக்கு என் வாழ்க்கை மாறும்? இன்னைக்கு மாறுமா? நாளைக்கு இந்த அற்புதம் நடக்குமா? ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நடக்கல, நான் பெற்றுக்கொள்ள முடியல, என்னை சுற்றி போராட்டங்கள் மத்தியில நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் கூட எனக்கு உதவி செய்யல என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட தான் இருக்கிறாங்க. இதற்காக நீங்க கேட்டு இருக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அழுத காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், நிந்திக்கிற யாவருக்கும், நெருக்கப்படுகிற யாவருக்கும் என் தேவன் சமீபமாய் இருந்து அவர் நீதி செய்வாராம், அவர் நியாயத்தை செய்கிறாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி உங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அவர் இரக்கங்களுக்கு அளவே இல்லை, அவர் அற்புதங்களுக்கு அளவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும், ஒரு அற்புதத்தையும், ஒரு நீதியையும், ஒரு நியாயத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்க கேட்கிற இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வேதனையோட நிந்தனையோட இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு என் தேவன் மனமிறங்குவீராக. ராஜா, எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா பிசாசு போராட்டங்களில் இருந்து, பொல்லாத காரியங்களை சிக்கி இருக்கிறவர்களையும் என் தேவன் இந்த நாளிலே விடுவிக்கும்படி, என் தேவன் நியாயத்தை செய்யும்படி, என் தேவன் நீதியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. வானம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. உங்க வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. உங்க அதிசய கரம் இறங்கட்ட ஆண்டவரே. ஏசப்பா, எப்பேற்பட்ட வல்லமையை காட்டிலும் என் தேவ வல்லமை பெரியது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் ஆண்டவரே. ஏசப்பா, பலவீனத்தின் இருக்கிற காரியத்தை காட்டிலும், ஏசப்பா, தரித்திரத்தை காட்டிலும், ஆண்டவரே பிசாசின் வல்லமையை காட்டிலும், மந்திரவாதியோட வல்லமையை காட்டிலும், வல்லாத காரியங்களை காட்டிலும் என் தேவனுடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் தேவன், எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க வல்லமை நிமித்தமாக ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும்பா ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனே, நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. இன்றைக்கு உங்க பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக, உங்க பிள்ளைகளை நடத்துவீராக, ஒரு நியாயத்தை செய்வீராக, ஒரு நீதியை செய்யும்படி, கர்த்தரோடு விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு விடுதலை உண்டாகும்படி ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி, என் தேவ வல்லமை கடந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா பிரிவின ஆவிகள் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கடந்து போவதாக ராஜா. என் தேவன் இருதயங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே புதிதான காரியங்கள் நடக்கட்டும்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.